குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா மாத பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய குரு சுக்கிரன் டிவிக்கு. அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. குரு சுக்கிரன் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. அது இல்லாம உங்களுடைய உறவினர் நண்பர் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பயிற்சியுமே பார்க்கிறோம். இப்ப இந்த சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார், அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி, டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி, அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா ஜனவரி மாசம் 18ஆம் தேதி வரை அவர் நிற்கிறார். இந்த சுக்கிர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கிர பகவான் போவார். ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பாருங்க, சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டாவே பாருங்க, அவருக்கு எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஜாதகத்தை விதி ஜாதகத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா இந்த கிரகம்லாம் அதிக நாட்கள் பலன் கொடுக்கும். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார். 20 நாள் 25 நாள் இப்படிதான் போவார். ஒரு ராசியில டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். அதனாலதான் எல்லாரும் ஜாதக சுக்கிர தசை வந்தாவே ஜாதக நோட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுவும் யோகம் இருக்குமா, எனக்கு சுக்கிர தசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். எல்லாம் இது வாழ்நாள் பலன் நிறைய பேர் எடுத்துக்காதீங்க. உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி, சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல சுக்கிர தசை வருதான்னு பார்த்துக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிகா ராசி. இது பேர் வந்து கன்னி ராசி. அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்க இதுலயுமே அவங்களுடைய குணத்தை பாருங்களேன். இதுலயுமே ஒரு அன்பான குணம், மென்மையான குணம். என்னங்க இப்படி சொல்றீங்க கன்னி ராசிய? ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க, கன்னியுடைய உருவம் கொடுத்துருக்காங்களா, இளமையான தோற்றங்க இருக்குங்க. கன்னி ராசியில பிறந்துட்டா என்றுமே இளமை. கன்னி ராசி அங்க எங்க ஏன் இளமையா இருப்பாங்க? புதன் அங்க உச்சமா இருக்கிறார். புதனா என்ன? சுட்டித்தனம், விளையாட்டு குணம், ஒரு வெகுளித்தனம். கண்ணில பிறந்தவங்க எதுவுமே வெகுளித்தனமா இருப்பாரு. மனசுல இந்த சூதுவாதம் வச்சுக்க மாட்டார். கன்னி ராசியில பிறந்தா கன்னி இலக்கணம் கன்னி ராசி. ஆனா காரியத்துல எப்படி இருப்பாரு? கன் மாதிரி இருப்பாரு. சிரிச்சாலும் நடிச்சாலும் அவர் காரியத்துல கன் மாதிரி இருப்பாரு. எப்போதுமே வேலை, தொழில், உத்தியோகம் இதை பத்தி அவருடைய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இதுலயாச்சும் நம்ம கமிஷன் போய் வியாபாரம் பார்க்கணும், தொழில் பண்ணணும், இந்த எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும் பாருங்க. கன்னி ராசியில பிறந்துட்டாவே இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை, வருமானம் சம்பந்தப்பட்ட வேலை, இதை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் கன்னி ராசியில பிறந்துட்டா. அது இல்லாம இது நில ராசி. நல்லா பாருங்க, நிலனா ஒரே நிலையா நிக்கக்கூடிய ராசி. ஒரு விஷயத்த கொடுத்து சொல்லாதனா சொல்ல மாட்டாரு. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா இவர் கன்னி ராசி அனுப்பிவிடுங்க, அந்த பிரச்சனையை அப்படியே நாசுக்கா அழகா பேசி முடிச்சுட்டு வந்துருவார். விட்டு கொடுத்து போற குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில நிறைய ஒரு 1000 தடை வரும். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுல நிறைய தடை. கன்னி லக்னமா இருக்கட்டும், மெயினா கன்னி லக்னத்துக்கு பாருங்க, 1000 தடைகள், 1000 போட்டிகள், போராட்டங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வரணும். அவருடைய விதி என்ன? நோய், எதிரி, பகை, கடன், இதெல்லாம் அவர் தாண்டி தான் வரணும். இதெல்லாம் தாண்டி தான் வருவாரு. அப்படிப்பட்ட ராசி தான் கன்னிகா ராசி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் எல்லா வீடியோவும் சொல்றதா, இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க. தயவு செய்து பொதுவான பலனை கொண்டு போங்க.
ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பாருங்க. உங்களுடைய விதி ஜாதகம், இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோமா, சுக்கிர புத்தி வருதான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல உங்களுடைய விதி ஜாதகத்துல எந்த கிரக கோள்கள் நல்லா இருக்குன்னு பாருங்க. நம்ம பிறக்கும் பொழுது ஒரு தாயின் கரு உருவாகும் போதே 9 ஒளிகள் உருவாகுது. நம்ம கரு உருவாகும் போதே நம்ம ஜாதகம் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த ஜாதகத்துல எந்த கிரகங்கள் யோகமா இருக்கோ அது யோகமான விஷயத்த கண்டிப்பா அந்த நேரம் திசைகள் வரும்போது தான் பண்ணும். எல்லா நேரமுமே நல்ல டைம் எல்லாத்துக்கும் இருக்காது. எல்லா நேரமும் ஒருத்தருக்கு பிரச்சனையே இருக்காது. நல்லதும் நடக்கும் ஒருத்தருக்கு, கெட்டதும் நடக்கும் ஒருத்தருக்கு. இது எல்லாமே தாண்டி தான் வரணும். ஆனா இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுப்பார். கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல நம்ம ஜனனமாக முடியாது. அந்த கர்ம வினைக்கு நம்முடைய ஜோதிடர்கள், முன்னோர்கள், ரிஷிமார்கள் அழகாக அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், என்ன பண்ணா அது சரியாகும்னு சொல்லி நிறைய ஒரு சூட்சுமத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா பாருங்க, ஒரு ஜாதகத்துல ஒரு கண்டம் வருது, ஒரு பாதிப்பு வருது, அந்த பாதிப்பை அவர் சந்திப்பார், இல்லைன்னு சொல்லலை. பாதிப்பை சந்திச்சுதான் ஆகணும், அதான் விதி. அந்த பாதிப்பை நம்ம சின்னதா வைக்கணுமா இல்ல பெருசா பண்ணிக்கணுமா, இதுதான் பரிகாரம். ஆனா அந்த பாதிப்பு நடந்துரும், அது நடக்காம இருக்காது. இந்த பாதிப்பை சின்னதா குறைச்சிக்கலாம் பரிகாரம் மூலமா, இதுதான் பரிகாரங்கிறது. அப்ப விதியில நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிகமா இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணிடணும். அது பரிகாரம் மூலமாக, உணவு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம பண்ணிக்கணும். அந்த கிரக சம்பந்தமா பாருங்க, ஒருத்தர் பாருங்க தொழில் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாரு, லாஸ் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு தொழில வேற புறம் மாத்தி வைப்பாரு, தொழில் சூப்பரா இருக்கும். கடனா இருந்துகிட்டு இருக்கும், வாழ்க்கையில கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, போட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு திருமணம் ஆன பிறகு நல்லாவே எல்லாமே மாறிடும். அப்ப அந்த கிரக இணைவு பாருங்க, கிரகத்துடைய தொடர்பு இப்படி இருக்கும். அவர் விதியில இவர் மனைவி வந்த பிறகு ஒரு யோகம், இவர் கணவர் வந்த பிறகு ஒரு யோகம் அப்படின்னு அமைப்பு இருக்கும். இவருக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த யோகம் வருது அப்படின்னு இருக்கும். அப்ப ஜாதகத்துல நம்ம எந்த கிரகத்தை மேட்ச் பண்ணா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம தந்திரமா யோசிக்கணும். அதனாலதான் எல்லா வீடியும் சொல்றேன், இதை வாழ்நாள் பண்ணலாம் கொண்டு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணி கரெக்டா பண்ணணுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கும் பார்ப்போம். பொதுவாக அந்த சுக்கிர பயிற்சியில இல்ல கடைசி வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம். உங்க ராசிலேயே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கேது வந்துட்டாரு, எல்லாமே குழப்பம் தான் இனிமே அப்படின்னு குழம்பாதீங்க, தைரியமா நின்னுங்க. இனிமே எது வந்தாலும் நம்ம பேஸ் பண்ணாலும் ஒரு தைரிய குணத்துக்கு வாங்க கன்னி ராசிக்காரங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு விருச்சக ராசியில. அடுத்து 4ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகம் சஞ்சாரம் செய்யும். அடுத்து 6ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில. 7ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசியில. 8ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, மீனராசியை பொறுத்தவரையும் கேது வந்துட்டாரு, மருத்துவ செலவா வரப்போதியா, மருத்துவமனைக்கு போறேன், ஆபரேஷன் பண்றாப்புல இருக்கு, உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன தொந்தரவு வரப்போன்னு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் கேது யோகம் இல்லையோ இந்த தொந்தரவு இருக்கும். நான் எல்லாம் சொல்றதுதான். கேது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல கேது பகவான் சரியா இல்லையோ, மருத்துவ செலவோ, உடல் ரீதியா உள்ள பிரச்சனையோ, ஒரு மனக்குழப்பமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் சந்திப்பாங்க. ஆனா இனிமே சந்திக்க மாட்டாங்க. ஏன், எதனால சந்திக்க மாட்டாங்க? கேது நிக்கக்கூடிய நட்சத்திர பொறுத்துதான் இங்க பலன்கள் இருக்கும். நல்லா பாருங்க, கேது பகவான் உங்களுக்கு கேந்திரத்துல யோகத்துல போய் உட்காந்துருக்காரு 4ஆம் இடத்துல. சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபோட செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்காரு பாருங்க. செவ்வாயுடைய கால்களை தான் இந்த கேது பகவான் போறாரு. அப்ப இங்க பிரச்சனை இல்லை. கன்னிகா ராசிக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல விஷயம் கன்னிகா ராசிக்கு நடக்க போகுது. என்னைய பொறுத்த வரையும் இந்த சுக்கிர பயிற்சி சூப்பரா இருக்கு. சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் 3ஆம் பாவத்துல இருக்கிறாப்புல இருக்குது. ஆனா செய்யக்கூடிய பலன் பயங்கரமா இருக்குதுங்க. எதிர்பார்த்தவரை டபுள் மடங்கா பண்ண போறாருங்க. ஏன், அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், அப்படிதான் கேட்டை நட்சத்திரம் தான் போவார். அனுஷங்கிறது சனி பவன் நட்சத்திரம். சனி எங்க இருக்காரு, 6ஆம் பாவத்துல. இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரா. பொதுவாக மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு சனி பகவான் நல்லவர், கெட்டவர் கிடையாது. சனி பகவான் நல்லவர். அப்ப எதிரியே இருக்க மாட்டான்ல, இப்ப எல்லாமே ஜெயிக்கலாம்ல. நீங்க இதானே சுக்கிரபான், வெற்றியில தானே சுக்கிரபான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு வெற்றி முயற்சியில போய் உட்காந்துட்டாரு. அவர் எங்க நேரம் எங்கே பாக்குறாரு, 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு பாருங்க. அப்ப வெற்றி பாக்கியம் இது எல்லாமே வரப்போதே உங்களுக்கு. அப்ப கன்னிக்கு என்னை பொறுத்தவரையும் நல்ல களை கட்டக்கூடிய நேரம் அந்த நேரம். ஏன் பாதிப்பா பாக்குறீங்க, அது நல்லதா பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. கன்னி ராசிக்கு என்ன 8ஆம் இடத்துல குரு இருந்தாரு, அப்படியே ஆட்டி படைச்சிட்டாரு. உடம்புல பிரச்சனை இருந்துச்சு, வேலையில பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுதான். ஆனா இப்ப நீங்க பேஸ் பண்ணலாம் பாருங்க.
தைரியமா பேஸ் பண்ணலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. எல்லாமே இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு. என்னைய பொறுத்த உடனே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவி பிரச்சனை முடிவுக்கு வரும். இரண்டாவது திருமணம் சரி, முதல் திருமணம் சரி, இது எல்லாமே சரியாகும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். பயப்படாம இருக்கு, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. சுக்கிரன் வந்த உடனே வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைச்சிடும். எதனால வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது? சனி பகவான் வக்ர நிவர்த்தி, குரு பகவான் வக்ர நிவர்த்தி, இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்த பாக்கியத்தை பார்க்கற நிறைய வெளியூர்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லவர், உங்களுக்கு கெட்டவர் கிடையாது. 2ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி. அப்ப தொழிலு வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும். வெற்றி தான். ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. ஒண்ணு வெளியில வேலை கிடைக்கும், தொழில் வெளியூர்ல போய் பண்றாப்புல வரும். ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருக்கு. தொழில எதிர்பார்த்த லாபங்கள் டக்குன்னு கிடைக்கும். இவர் எதிரியே பார்த்திருக்க மாட்டார், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் பாருங்க தொழில் ரீதியாக. ப்ரொமோஷன், ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லை, வாழ்க்கையில என்னடாது இத்தனை வருஷம் வேலை பார்த்தும் ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற மன வருத்தத்தில் உள்ள அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நிரந்தரமான ஒரு ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல உண்டு. வெளிநாடு வெளியூர் பயணிச்சுதான் ஆகணும். ஒண்ணு நீங்க வீடு கட்ட பிளான் பண்ணுங்க. கன்னிகை ராசியில பிறந்தவங்க ஒண்ணு வீடு இடம் வாங்க பாருங்க, அப்படின்னா வெளிநாடு முயற்சி பண்ணுங்க. ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஏன் நீங்க ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க குடும்பத்துல, இல்லைன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு கொண்டாந்து காட்டுறீங்க. எந்த இடத்துல? கால் பகுதி, நரம்பு பகுதி, தலைப்பகுதி, தலைபாரம், இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு கொண்டாந்து காட்டிடுவார். அப்ப இது மாதிரி நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தம் நல்லா இருக்கும். உடல் தொந்தரவு இருக்காது. மருத்துவ செலவு இனிமே குறைஞ்சு நிம்மதியா நீங்க வாழ போறீங்க. 8ஆம் இடத்துல குரு ஒரு சில பேருக்கு எல்லை இல்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்துச்சுங்க. திடீர் வம்பு வழக்கு, பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல, இடத்துல, பூமியில எல்லாமே ஒரு கலகமாக நீங்க பாத்தீங்க. இனிமே அந்த கலகம் இல்லை. நிம்மதியா வாழ போறீங்க. எடுத்துக்கங்க, நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அப்ப நிறைய பேர் பாருங்க, இந்த கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றீங்களா, வட்டி தொழில் பண்றீங்களா, பேங்க்ல வேலை பார்க்குறீங்களா, இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை சூப்பரான யோகம். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, +2க்கு மேல படிக்கிறாங்களா, இல்ல கல்விக்காண்டி வெளிநாடு வெளியூர் போகணுமா, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பெற்றோருக்கு நல்ல பேர் எடுப்பாங்க. அரசாங்க வேலை நிரந்தரமான ஜாப் கிடைக்க போகுதுங்க நிறைய பேருக்கு. நீங்க விடாம எக்ஸாம் எழுதுங்க, உங்க பக்கம் ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. ஐடிஎஃப் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்களாம் நல்ல ஒரு மாற்றம் இனிமே உண்டுங்க. ஐடிஎஃப் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட், எல்லா பிசினஸும் சூப்பரா இருக்கும். இப்ப அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதுவே எதிர்பார்த்த பங்களாச்சும் பணம் கொடுத்துறீங்க, அந்த பண லாபம் இனிமே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க எல்லாமே இனிமேல் லாபம் உண்டு உங்களுக்கு. லாட்ரி யோகம் என்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்குது. லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. நிறைய பேருக்கு 100க்கு 100% லாட்ரி யோகம் இனிமேல் உண்டு. நீங்க தைரியமா பயணிங்க, உங்களுக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலையுமே தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க, தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் இவங்க. எப்போதுமே தன்மானத்துக்கான ஏதாச்சும் ஒண்ணுன்னா அப்படியே கலங்கிடுவார் இவர். அது இல்லாம வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இதை பத்தி நிறைய சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இடம், பூமி சொந்தமா நிறைய விஷயம் உங்களுக்கு இப்ப நடக்க போகுது. உத்திரத்துல பிறந்தவங்க ஒண்ணு வெளிநாடு போங்க, இல்ல வீடு கட்டுங்க, வண்டி வாங்க, வாகனம் ஏதாச்சும் மாத்துற விஷயம் உங்களுக்கு எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா நடந்துடும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சிக்கு ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனிமே உடல் தொந்தரவு இல்லை. நீ மருத்துவ செலவு நீங்க பண்ணீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் வரும். அதாவது குடும்பத்துல ஒரு செலவு வரும், அது சுப செலவா நீங்க பண்ண போறீங்க. வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்க போகுது. இது சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க.
அஸ்தனத்துல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. உங்க ஆசைகள், மனசுல என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசை எல்லாமே நிவர்த்தி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்க, உங்களுடைய கற்பனை எல்லாமே லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. எதிர்பார்த்த தனலாபங்கள் பயங்கரமா கிடைக்கும் பாருங்க. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, இன்பத்தோட நீங்க வாழ போறீங்க. வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே பாருங்க நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா கிடைச்சிடும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். அதாவது அந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அன்பா குடும்பத்தை எடுத்து நீங்க தான் அன்பா எடுத்து பார்க்கணுங்கிற அமைப்பு வந்துடும். உங்க அன்புக்கேத்த அனுகூலம் கண்டிப்பா இந்த சுக்கிர பேச்சுல கண்டிப்பா கிடைக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. தைரியமா இருந்து ஒரு விஷயத்த பேஸ் பண்ணா தைரியமா இன்னும் பேஸ் பண்ணுவார். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரா தான். பதஷ்ட குணம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. பாருங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு இந்த மருத்துவர், டாக்டர், அந்த இந்த ஃபீல்டில் உள்ளவங்க, போலீஸ் துறையில் உள்ளவங்க, எலக்ட்ரானிக் ஃபீல்டு உள்ளவங்க, கட்டிடத்துறை வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்க போகுது. இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. லாபங்கள், இன்கம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. தொழில்ல மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அரசாங்க வேலை நிறைவு கிடைக்க போகுது. எந்த ஒரு முயற்சி எதுவும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதனமே இல்லை உங்களுக்கு. சளி தொந்தரவு, மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாச்சும் அடி வர்றது மாதிரி இருக்கும். ஆனா இனிமே இந்த தொந்தரவும் இருக்காது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிகா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது.